ஹாய் ஆல், மட்டன் சுக்கா எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம தனியா, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், அன்னாச்சிப்பூ, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மட்டன் வந்துட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வானலில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பே லீஃப் போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு நான் கட் பண்ணி வதக்கிக்கிறேன். அது கூடவே நம்ம காஞ்ச மிளகாய் விதை எடுத்துகிட்டு வெறும் 2 காஞ்ச மிளகாய் வந்துட்டு உடச்சி சேர்த்துக்கிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கிளாஸ் பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் நான். ஸோ தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், பத்தலைன்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தண்ணி இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். சுக்கானா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ நம்ம வந்துட்டு இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு தான் இதை நம்ம வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம 3/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி வந்து 1/4 கிலோ மட்டன் எடுத்திருந்ததுனால 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோ மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.